வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஏ எம்ஏ சோஷியாலஜி, பிஎஸ்டபிள்யூ, எம்எஸ்டபிள்யூ, பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி படித்த கிராஜுவேட்ஸ்க்கு எலிஜிபிளான கேஸ் ஒர்க்கர் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸில் வேலை பார்க்குறதுக்கு ஏதுவான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதை பற்றின ஏ டு இசட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ரெக்ரூட்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கும் கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் 1/4/2015 மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது குழந்தைகள் மற்றும் பெண்கள் எந்த வகையான வயலன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறாங்களோ அந்த வயலன்ஸ் பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் கோயம்புத்தூரில் மொத்தமாக 13 வேக்கன்சிஸ் ரீசண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 13 கேஸ் ஒர்க்கர்ஸில் கோயம்புத்தூரில் 3 வேக்கன்சி இருக்குது, பொள்ளாச்சியில் 2 வேக்கன்சியும், தொண்டாமுத்தூரில் 4 வேக்கன்சியும், மேட்டுப்பாளையத்தில் 4 வேக்கன்சியும் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஏ சோஷியாலஜி, எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது எம்எஸ்சி சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்க, அதாவது எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கேஸ் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதில் அதர் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் 24 மணி நேரமும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி விமனுக்கு கொடுக்குறதாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேட்டிவ் கோயம்புத்தூராக இருக்கணும். முக்கியமாக இது டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் சேலரி 18,800 அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ஜாபோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விமன், சில்ட்ரன், வல்னரபிள் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபீல்டில் போய் கவுன்சிலிங் கொடுக்குறதா இருக்கும். ஒரு சில நேரங்களில் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, பென்ஷன் ரிலேட்டட், ப்ரொடக்ஷன் ரிலேட்டட், ரிஹாபிலிட்டேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளமில் இருக்கவங்களுக்கு மென்டலாக நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட், விமன் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான, போலீஸ், கோர்ட், என்ஜிஓஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியான இருக்கும் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். coimbatore.nic.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்தியா போஸ்ட் மூலமாக, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த ஒரு பேஜை மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பினீங்கனாலே போதும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர் ஆயிரும். உங்களுடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்கள் பேரண்ட், கார்டியன், ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ், நேஷ்னாலிட்டி என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்போது இந்த டிகிரி குவாலிஃபை ஆனீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட்டாக, எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, வேறு ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா இந்த ஜாப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், டேட், பிளேஸ் போட்டு அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 மே 2026 5 மணிக்குள்ளே உங்களுடைய ரெஜிஸ்டர் போஸ்ட் ரீச் ஆகிற மாதிரி கொடுக்கணும். அப்ளிகேஷன்ஸ் இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணால் போதும்.
இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளான கட்டத்துக்கு உங்களுக்கு கால் வரும் அல்லது இமெயில் வரும். இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் பெர்மனண்ட்டாக ஏதாவது கவர்மெண்ட் போஸ்ட் போகிறீங்க, கவுன்சிலிங் ரிலேட்டட் எஸ்பெஷலி சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் ரிலவெண்ட்டான ஜாப் போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியான முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ் ஆன் சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க், சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸ் எஸ்பெஷலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.